இப்ப நம்ம வந்து ஒரு டிவி பார்த்தீங்கன்னா 3 இதா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு லோ குவாலிட்டி. லோ குவாலிட்டின்னா பார்த்தீங்கன்னா, அது ஸ்மார்ட் டிவியா இருக்காது. சாதா டிவியா தான் இருக்கும். அவங்க லோக்கல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6000, 7000 வாங்கியிருப்பாங்க. அந்த டிவியில வந்து ஒரே ஒரு வேலை செய்ய முடியும். அது எப்படின்னு கேட்டா, கேபிள் டிவில போட்டா, கேபிள் டிவில மட்டும் படம் போகும். அப்படி இல்லன்னா, டிடிஹெச்ல படம் போட்டா, டிடிஹெச் மட்டும் தான் படம் போகும். அந்த டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வேலை கிடையாது. என்ன விஷயம்னா, அது ஒரு மானிட்டர் தான் ஒர்க் ஆகும். இன்புட் சிக்னல்ல நம்ம ஏவில என்ன படம் குடுக்குறோமோ, அதான் ஓடும். அதேபோல பார்த்தீங்கன்னா, HTMLல நம்ம என்ன படம் குடுக்குறோமோ, அதான் ஓடும். அதனுடைய வேலை வந்து அதே வேலை தான். ஆனா யூசேஜ் கம்மியாகிறதுனால, அது கிட்டத்தட்ட வந்து வாரண்டியே குடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட 4 வருஷம், 5 வருஷம் ஓடும். இதே பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல போயிட்டு ஒரு மிடில் ஏஜ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி டிவி வாங்குவாங்க. கம்பெனி டிவி பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 30,000 இருக்கும். அந்த டிவி பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் டிவியா இருக்கும். ஆனா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கேபிள் டிவியும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவியா யூஸ் பண்ணுவாங்க. மொபைல் ஃபோன்லேருந்து கனெக்ஷன் பண்ணுவாங்க. நெட்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, மல்டி லெவல்ல அதுக்கு அந்த டிவிக்கு வேலை குடுப்பாங்க. அந்த டிவி என்ன பண்ணும்னு கேட்டீங்க ஊர்பட்ட சூடாகும். அதேபோல பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் ஹீட் ஆகும். டிவி வந்து சீக்கிரமா வீணா போயிடும். ஆனா, சாதா லோக்கல்ல இருக்கிற டிவி பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து வேலை கிடையாது. ஆனா வந்து ரொம்ப நாளைக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷம் வருது. அதுக்கப்புறம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 3 வருஷம் மேல ஒரு பேக் லைட் மட்டும் தான் போகும். அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் மேல தான் டிஸ்ப்ளே போயிடும். இதே பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி டிவி வாங்குனீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துல டிஸ்ப்ளேயும் போயிடும், பேக் லைட்டும் போயிடும், மதர் போர்டும் போயிடும். ஏன்னா, யூசேஜ் வந்து சாதா டிவி கம்மி. அதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னா, யூசேஜ் வந்து அதிகம். இதுதான் வித்தியாசம். அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்ப டிவி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் வாரண்டி குடுப்பாங்க. சாதா டிவி, சிஆர்டி டிவி. அது வந்து 1 வருஷம் வாரண்டி குடுப்பாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம், 30 வருஷம் தான் இதுவரைக்கும் ஓடுது. என் கடையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷம், 25 வருஷம் ஒரு டிவி ஓடின்னு தான் இருக்குது. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்லா ஒரிஜினலா வந்து பொருள் போட்டாங்க. எப்படின்னா, ஒரு பிபிஎல் டிவில அந்த காலத்துல சொல்றேன். இப்ப கிடையாது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிபிஎல் டிவிலயும் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஒரு பிபிஎல் டிவி, அதுக்கப்புறம் ஒரு ஒனிடா டிவில பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியும் போட்டாங்க. ஜெர்மனியம் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, 1.5 வோல்ட் வரைக்கும் அது பேஸ் லைன் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 1 வோல்ட் வரைக்கும் கண்டிப்பா ஜெர்மனியம் பொருள் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் சப்ளை எடுத்துக்கும். இப்ப சைனா பீஸ்ல வர டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுது பார்த்தா 5.5 வோல்ட் மட்டும் தான். 5 அதான் 0.5 வோல்ட் மட்டும் தான் வந்து சப்ளை பேஸுக்கு எடுத்துக்குது. இதான் கான்செப்ட். சைனால வந்து தயார் பண்ண பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மட்டமா பண்ணிட்டாங்க. ஆனா ஈஸியா பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, டெக்னாலஜி வந்து அதிகமாயிடுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வர டிவி அ ஒரு ரூ. 6,000 டிவி பார்த்தீங்கன்னா, 7,000 டிவி பார்த்தீங்கன்னா, கம்பெனில போயிட்டு நீங்க 20,000 30,000 டிவி வாங்குவீங்க. அதே குவாலிட்டி, அதே டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, லோக்கல் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6,000 7,000 கண்டிப்பா கிடைக்கும். இதான் மேட்ரு. இப்ப வந்து லோக்கல் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஊர்பட்ட வந்து டெக்னாலஜி கொண்டு வராங்க. ஆனா விலை கம்மியா கொண்டு வராங்க. இதே கம்பெனிக்காரன் என்ன பண்றாங்கன்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு டெக்னாலஜி உருவாக்கி, ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி, தனியா ரெடி பண்ணி, ஒரு டிஸ்ப்ளே ரெடி பண்ணி, ஒரு பவர் சப்ளை ரெடி பண்ணி, ஒரு போர்டு ரெடி பண்ணி, இவ்வளோ கஷ்டப்பட்டும் அவங்க மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, டிவி சேல் ஆக மாட்டுது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டுக்கு தகுந்த மாரி ரேட்ட குறைச்சுட்டாங்க. பொருளுடைய தரத்தையும் குறைச்சுட்டாங்க. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு மேல ஓடாத காரணமே இதுக்காக தான். கம்பெனி டிவில பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கம்பெனி டிவி வந்து Sony, Samsung, LG. இது மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. யூசேஜ் இந்த மாரி எந்த டிவி இருந்தாலும் சரி, காலையில போற டிவி நைட் 11 மணிக்கு ஓடுச்சுனாக்கா, அது எந்த கம்பெனி டிவியா இருந்தாலும் சரி, எந்த டிவியா இருந்தாலும் சரி, 3 வருஷம் மேல தாண்டாது. இதே நீங்க சைனா டிவி பார்த்தீங்கன்னா, சில பேர் என் கடைக்கு வரவங்க சொல்றாங்க தான். இது மாரி காலையில போற டிவி நைட் 12 மணிக்கும் ஓடுது. ஆனா நல்லா தான் தாங்குதுன்றாங்க. அது நார்மல் டிவி கண்டிப்பா தாங்கும். இப்போ வந்து ஒரு நார்மல் லோக்கல் டிவி வாங்கி, நீங்க டிடிஹெச்ல படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து 4 வருஷம், 3 வருஷம் கண்டிப்பா ஓடும். இதே நீங்க லோக்கல் கேபிள்ல பார்த்தீங்கன்னா, டிவி வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, லோக்கல் கேபிள்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்எஃப் சிக்னல் குடுப்பாங்க. ஆர்எஃப் சிக்னல் குடுத்து செட் ஆஃப் பாக்ஸ் லைன் குடுப்பாங்க. அப்ப பக்கத்து வீட்ல டிவி ரிப்பேர் ஆனாலோ, இல்ல கரண்ட் வந்து அதிகமா வந்தாலோ, இல்ல எர்த் சரியா கிரவுண்ட் இல்லனாலோ, என்ன பண்ணும் கேட்டாங்க, கரண்ட் வந்து ஒரு வீட்ல இருக்கிற கரண்ட் பார்த்தீங்கன்னா, லீக்கேஜ் ஆகும். லீக்கேஜ் ஆகி பக்கத்து வீட்ல வந்து அந்த டிவிக்கு பார்த்தீங்கன்னா, வரும். அது ஏன் ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்தா, ஏவில பார்த்தோம்னா பெரும்பாலும் டிவி ரிப்பேர் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. HDMIல வந்து பார்த்தீங்கன்னா, டிவி ரிப்பேர் ஆகுறதுக்கு வாய்ப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா, HDMI என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, ஒரு படம் வந்து ஒரு பிக்சல் வந்து 720 மெகா பிக்சல் வருதுன்னா, HDMI பொறுத்த அளவுக்கு ஃபுல் HD குடுக்க வேண்டியது தான் அதனுடைய வேலை. அது என்ன பண்ணும், தனியா ஒரு ஐசி போட்டிருப்பாங்க. அந்த ஐசி என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, சாதா ஒரு படம் லோ குவாலிட்டியா இருந்தாலும் சரி, அந்த HDMIல லைன் குடுக்க உடனே என்ன பண்ணும், அத ஒரு ஐசில போயிட்டு அதான் அதிகப்படுத்தும். அதிகப்படுத்தி தான் டிவி டிஸ்ப்ளே குடுக்கும். அதுதான் வந்து இப்போ வந்து HDMIல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லைன் குடுக்கும்போது டிவி என்ன பண்ணும், அடுத்த வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்னு கேட்டாக்கா, நீங்க லோ குவாலிட்டில படம் குடுத்தாலும் HDMI லைன் குடுக்கும்போது அவுட்புட் என்ன பண்ணும் கேட்டாக்கா, அதிகமா ஃபுல் HD குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணும் அது. இதே AVல குடுத்தீங்கன்னாக்கா, இன்புட்ல குடுக்குற சிக்னல் அப்படியே அவுட்புட்ல குடுத்துரும். அதனால வந்து குவாலிட்டி குறையும். குவாலிட்டி வந்து ஏறாது, இறங்காது கரெக்ட்டா இருக்கும். டிவி ரிப்பேர் ஆகறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே HDMIல வந்து டிவில நம்ம AVல குடுத்தாலும் சரி, இல்ல நம்ம டிடிஹெச்ல குடுத்தாலும் சரி, ஏவில இது கேபிள் டிவில குடுத்தாலும் சரி,
அந்த படத்த வந்து என்ன பண்ணும் கேட்டாக்கா, அதிகமா ஆக்கி குடுக்கறதுனால, உங்களுக்கு டிவி வந்து அதிகமா வேலை செய்யும். அதிகமா ரிப்பேர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு இடி விழுந்தாலோ, ஒரு பவர் சப்ளை அதிகமா வந்தாலோ, HDMIல போற டிவி சீக்கிரமா வீணா போயிடும். இதே வந்து இடி விழுந்தாலோ, இல்ல அதிகமா சப்ளை வந்தாலும் ஏவில போற டிவி வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாகாது. ஏன்னா, அது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷனு. இடி விழுந்த டிவி பார்த்தீங்கன்னா, ஏவில லைன் குடுத்தோம்னா, கண்டிப்பா அந்த டிவிய நான் சரி பண்ணி குடுத்துருக்கிறேன். இதே HDMIல குடுக்குற டிவி பார்த்தீங்கன்னா, இடி விழுந்த உடனே அதிகமா சப்ளை வரும். அதுல வந்து சப்போஸ் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 வோல்ட் வந்தாலும் அந்த HDMI என்ன பண்ணும் 12 வோல்ட்டா தூக்கி குடுக்கும். அதனால சீக்கிரமா ப்ராசஸர் போயிடும். அந்த டிவி சரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு டெக்னாலஜி இருக்கு. இப்படியெல்லாம் இருக்குது டிவில. அதனால நம்ம கஸ்டமர் வந்து வரவங்க ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்டாக்கா, டிவி வந்து அந்த காலத்துல குடுத்த டிவி வந்து 3 வருஷம் 10 வருஷம், 15 வருஷம் ஓடுது. இந்த காலத்துல நான் வாங்குற டிவி வந்து 3 வருஷம் மேல தாண்ட மாட்டேது. சொல்ற ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா, இதே தான். டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படுத்திட்டாங்க. ஏவனா ஸ்மார்ட் டிவி ஆயிடுது. அதே மாரி குவாலிட்டி பக்காவா இருக்குது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் சூப்பரா வாழ்றதுக்காக தான் இப்போ கான்செப்ட்டு. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, படம் தெரியாது. அந்த அளவுக்கு படம் வந்து டாட் டாட் தெரியும். ஒரு டிவிடி போட்டு படம் பார்த்தாக்கா, அப்படியே ஒரு உடைஞ்சு உடைஞ்சு தெரியும். ஆனா வந்து லைஃப் தான் வருமாங்காட்டி, ஆனா வந்து குவாலிட்டியா படம் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு கலரும் தெரியாது. நம்மகிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. இப்போ டெக்னாலஜி அதிகமா வர வர, படம் வந்து நம்ம 1 வருஷம் பார்த்தாலும் சரி, 2 வருஷம் பார்த்தாலும் சரி, நல்லா தெளிவா படம் பார்க்குறோம். ஆனா சீக்கிரமா டிவி வீணா போகுது. ஏன்னா மார்க்கெட்டிங் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டிவி ஒரு ஒரு எல்இடி வாங்குறாங்க. ஒரு சிஏ பல்ப் வாங்குறாங்க. அதுல வந்து கரெக்ட்டா 1 வருஷம் முடிஞ்சோனே அந்த டிவி அந்த லைட் பார்த்தீங்கன்னா, வீணா போற மாரி எழுதி போயிடுறாங்க. அதே தான் இது காரணமும். இப்ப எல்இடி டிவில எல்சிடி டிவி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம், 3 வருஷம் வாரண்டி குடுத்துருப்பாங்க. அந்த டிவி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம், 6 வருஷம் கண்டிப்பா ஓடும். இப்ப எல்இடி டிவி பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் தான் கரெக்ட்டா வாரண்டி குடுப்பாங்க. சில கம்பெனிகள்லாம் பார்த்தாங்கன்னா, 2 வருஷம் வாரண்டி குடுக்குறாங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000 டிவிக்கு ரூ. 20,000 வாங்கிக்குவாங்க. இதான் விஷயம். இப்ப நீங்க சோனி டிவில பார்த்தீங்கன்னா, 1,00,000 டிவி வாங்குனாலும் சரி, 1 வருஷம் வாரண்டி குடுப்பாங்க. இதே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கீழ அதான் ஒரு ஒரு இதுக்காக சொல்றேன். ஒரு டெமோக்காக சொல்றேன். ஒரு 1000 டிவில பாருங்க. 1000 டிவில 2 வருஷம் வாரண்டி குடுப்பாங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 டிவி பார்த்தீங்கன்னா, 40,000 சொல்லுவாங்க. எதுக்காகன்னா, அந்த 1 வருஷத்துல அந்த டிஸ்ப்ளே போயிட்னாலும் சரி, போர்டு போனாலும் சரி, அந்த மாத்தி குடுப்பாங்க. அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. இதான் கான்செப்ட். இப்போ தயார் பண்ற டிவி மேல அவங்களுக்கு அந்த கம்பெனிக்காரங்க நம்பிக்கை கிடையாது. ஏன்னா, மார்க்கெட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து போட்டி வந்துருது. அதனால போட்டி போட்டுன்னு விலை குறைக்கிறாங்க. அதனால தரத்தையும் குறைக்கிறாங்க. தரம் என்ன பொறுத்தளவுக்கு குவாலிட்டில குறையல. பொருள்ல மட்டும் தான் தரம் குறையுது. அதனால இப்ப வர டிவி பார்த்தீங்கன்னா, இப்ப இதுலருந்து இந்த வீடியோல என்ன தெரியுதுன்னு கேட்டாக்கா, நீங்க வந்து ஒரு 43 இன்ச் டிவிக்கு மேல வாங்காதீங்க. ஏன்னா ஒரு 50 ஒரு மிடில் கிளாஸ் 43 இன்ச் டிவி மேல வாங்காதீங்க. ஒரு 2 வருஷம் போனாலும் சரி, 3 வருஷம் போனாலும் சரி, பார்த்து ஸ்டிக்கர்லாம் போட்டுடலாம். இதே நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, சேர்த்து வச்சு ஒரு 55 இன்ச் டிவி வாங்கிங்க. அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துல ரிப்பேர் ஆனாலும் சரி, இல்ல 3 வருஷத்துல ரிப்பேர் ஆனாலும் சரி, அத ரிப்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20,000 30,000 கூட கேட்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். டிவி ரிப்பேர் பண்ண முடியாது. கீழ தூக்கி போட முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால இந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாரி டிவி வாங்க பழகுங்க. நீங்க நீங்க வந்து ஒரு டிடிஹெச் பார்க்குறீங்க, ஒரு கேபிள் டிவி வாங்கணும்னா ஒரு 6,000 7,000 டிவி வாங்கிக்க. இல்ல நீங்க ஓடிடில படம் பார்க்குறீங்க, இல்ல பக்காவா படம் பார்க்கணும், உங்களுக்கு பெருசா வேணும்னாக்கா ஒரு 43 மேல வாங்காதீங்க. இல்ல என்கிட்ட பணம் அதிகமாகுது, எனக்கு வந்து பக்காவா வேணும்னா, நீங்க 1,00,000 வாங்குங்க, 2,00,000 வாங்குங்க. ஆனா அவங்க சொல்ற வாரண்டி தான் வரும் டிவி. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற வாரண்டியோட அது எக்ஸ்ட்ரா போடணும்னா நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஸ்டெபிலைசர் வாங்கணும் முக்கியமா. ஏன்னா எல்லா டிவிலயும் ஸ்டெபிலைசர் இருக்கும். ஸ்டெபிலைசர் கிடையாது. ஒரு எல்இடி டிவி பொறுத்தளவுக்கு 70 வோல்ட்லேருந்து 150, 250 வோல்ட் வந்தாலும் டிவி வந்து ஓடும் தான். அதுக்கு ஏன் ஸ்டெபிலைசர் வைக்க காரணம்னா, ஒரு ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, சப்ளை வந்து ஏறும், இறங்கும். அதே மாரி டிவில பார்த்தீங்கன்னா, நீங்க 70 வோல்ட் வந்தாலும் சரி, 400 வோல்ட் வந்தாலும் சரி, அது தாங்கக்கூடிய சக்தி அது இருக்குது. இப்ப சப்போஸ் ஸ்டெபிலைசர் வச்சீங்கனாக்கா 240 வோல்ட்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்தாக்கா ஸ்டெபிலைசர் ஆஃப் ஆகும். இல்லையா ஸ்டெபிலைசர் வீணா போனாலும் டிவிக்கு வந்து சப்ளை குடுக்காது. இதே டிவி என்ன பண்ணும், அதே தான் டிவி கான்செப்ட் அதே தான். 250 வோல்ட்டுக்கு மேல வந்தாக்கா டிவி என்ன பண்ணும், ஃபீஸ் போயிடும். இல்ல கெப்பாசிட்டி போயிடும். டிவிலாம் அந்த அளவுக்கு வீணா போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இதே நீங்க டிவி ரிப்பேர் ஆச்சுன்னு நீங்க கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னாக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப சப்போஸ் என்கிட்ட வந்தாலும் சரி, நான் அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு வாங்க ஆரம்பிப்பேன். இதே கம்பெனிக்காரன் வந்து வாரண்டி இல்லன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளியர் பண்ணி குடுப்பாங்க. வேற போர்டு தான் மாத்தி தருவாங்க. அந்த அந்த டிவிய சீர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட சப்போஸ் அதே போர்டு சரி பண்ணணும்னா 15 நாள் ஆகும், இல்ல 20 நாள் ஆகும். அது தேவையில்ல. எனக்கு வந்து டிவி பக்காவா ஓடுனா ஒரு ரூ. 1,500 2,000 செலவு பண்றது பிரச்சனையே கிடையாது. அதனால நீங்க வந்து ஒரு 50,000க்கு மேல டிவி வாங்குறீங்கன்னா, ஒரு ஸ்டெபிலைசர் வாங்கி வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதான் நல்லது. சாதாரண நீங்க ஒரு 6,000 7,000 டிவி வாங்குறீங்கன்னா, ஸ்டெபிலைசர் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. போனா போட்டுன்னு தூக்கி போட்டுடலாம். இதான் வந்து ஒரு காரணம். இப்ப லோக்கல் டிவிக்கு, மார்க்கெட் டிவிக்கு இப்ப நம்ம கஸ்டமர் கேட்ட கேள்விக்கு, இப்ப வந்து கரெக்ட்டா உங்களுக்கு இந்த வீடியோ புரியுதுன்னு நெனைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ புரியாதுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். பாய் பாய்.